வணக்கம் நண்பர்களே, எல்லாரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் மோமோஸ் எப்படி பண்ணலாம் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபிஷ் மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வைக்கிற அதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் மேலே வீற்றிட்டு நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம மோமோஸ்குள்ளாடி வைக்கிறதுக்கு ஸ்டஃப் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்க போகலாம். இப்போ நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபிஷ் ஸ்டஃப்புக்கு ஃபிஷ்ஷை நான் இந்த மாதிரி அவிச்சு எடுத்திருக்கேன். இது லைட்டாக மஞ்சள் போட்டு நான் அவிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு ஃபிஷ்ஷோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நம்ம ஃபிஷ்ஷோட தோல் அகற்றிட்டோம். இப்போ இப்படி தான் இருக்குது. இதை நல்லா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம மிக்சரில் போட வேண்டாம். மிக்சரில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப மையாக இருக்கும். இது கடிக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. இது நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷு அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டோம். நான் ஒரு வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். ஒரு கேரட்டை ஃபுல்லாக நான் சீவி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபிஷ்ஷும் வெஜிடபிள்ஸு இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளுடைய ஸ்டஃப் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு விரிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு விரிச்சிட்டோம். இப்போ விரித்த மாவை இந்த மாதிரி ஏதாவது மூடியோ ஏதாவது பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இந்த அளவில் இருக்க மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி அச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஓட்டை வந்துடும். இந்த மூடி வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு தனியாக எக்ஸஸ் தனியாக வந்துடும். இப்போ நம்ம இது மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் வரும். நம்ம இதில் தான் நடுவில் ஸ்டஃப் வச்சு பண்ண போகிறோம். எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மோமோஸ்க்கான மாவு விரிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்டஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டு அதை சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒன் சைடு இப்படி எடுத்து மடித்து அப்புறம் இன்னொரு மடிப்பு, அப்புறம் இன்னொரு மடிப்பு, இன்னொரு மாடல் மோமோஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேம் அதே மாதிரி ஸ்டஃப்பை சென்டரில் வச்சுட்டு நம்ம இதை எப்படி பண்ண போகிறோன்னா இதை இது ரொம்ப சிம்பிள் தான். அதை விடைக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம சும்மா இந்த மாதிரி சுருக்காக இந்த மாதிரி வச்சா போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது பூண்டு ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணால் போதும். பாருங்க நம்ம ரெண்டு ஷேப்ல வந்து மோமோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில்
கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சு அதில் இதை அடுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம். நம்ம சூப்பராக அடுப்பில் வச்சாச்சு. நம்ம வந்து மோமோஸ்க்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 தக்காளி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய். இதை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நம்ம காய்கறி வந்து முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். ஓகே, இப்போ சாஸ் அடுப்பில் வச்சுட்டு ஏதாவது மூடி போட்டு மூடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாஸில் அடுப்பில் வச்சு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. பார்த்தீங்களா, தோலெல்லாம் சூப்பராக உறிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வந்து அரைச்ச சாஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துடலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ வந்து கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா, சாஸ் ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா சுகர் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. சாஸ் வந்து ரொம்ப இனிப்பாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கட்டியாகக்கூடாது. இதுவே கரெக்ட் பதம் தான். ரொம்ப கட்டியாச்சு அப்படின்னா நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்போது கட்டியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாஸ் வந்து இதுவே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, வாவ், பாருங்கள், நம்மளுடைய சுவையான மோமோஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட மோமோஸ் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மோமோஸ் எடுத்து நம்ம டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், உள்ளாடி இந்த ஸ்டஃப் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. மோமோஸும் நல்லா வெளியே வெந்திருக்கு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மோமோஸ் கூட இந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரில. செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபிஷ் மோமோஸ் பண்ணுறதுக்கு என்ன வெரைட்டி ஃபிஷ்ஷும் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபிஷ்ஷில் இருக்க முள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நீங்கள் வந்து மோமோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மோமோஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.